கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபுட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூப்சாண்டா ஃபிஷ். ஸோ பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ருப்ஷாந்தா ஃபிஷ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஷா ஃபிஷ். ஸோ ஹில்ஷா ஃபிஷ் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ருப்ஷாந்தா ஃபிஷ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் தருண் அண்ட் வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ருப்ஷாந்தா ஃபிஷ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அந்த சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்க ஒரு கடலோர ஒரு நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிக்கன், மட்டன் இல்லை பீஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே இருக்க ஃபிஷ் கறி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது உண்மையாக. ஏன்னா நான் ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன். ஸோ அதனால தான் இதை வந்து நான் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் கூட சேர்த்து இதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். அண்ட் என் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்சியாக தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட். ஸோ என்னோடய பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கலச்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும்னு விரும்பணும்னு நான் வந்து ஆசைப்படல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. சரி, ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸை வந்து போட்டுட்டேன். படுவாய் பசங்க படித்து சொன்னேன் எனக்கு கிரேவியாக கொடுங்கடான்னு. இப்படி வச்சா எப்படிங்க சாப்பிட்றது? ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டான சூழ்நிலையில் என்னை நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இருக்க கிரேவியை வச்சு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிக்கிள் ஒன்று வாங்கினேன், லாஸ்ட் வீடியோவில் சொன்னது. ஸோ இதுதான் அது. சத்தியமாக யாரும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. மீன்ஸ் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ ஏன்னா ஃப்ராங்காக சொல்லி தான் ஆகணும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 400 டாக்கா வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆச்சு. சரி, ஓகே, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த மீனை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு நல்லா இருக்குது, நல்லா குக் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ இதுதான் இந்த ரூப்சாந்தா ஃபிஷ். ஓகே, வாங்க இதை நான் டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கொடுத்துருக்க அந்த சைட் கிரேவிஸை வச்சு கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் தெரியும். ஆல்ரெடி நான் 2-3 டிஷ்ஷஸ் இவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஸ்டில் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து கேட்குற மாதிரி தெரியல. அவங்க விருப்பத்துக்கு தான் பண்ணுறாங்க. சரி, ஓகே, வேறு என்ன பண்ணுறது, வெளியூர் ஆகிடுச்சு, வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் பார்த்துருவோம் பையன் எப்படி இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், கண்டிப்பாக மஸ்ட் ட்ரையான ஒரு டிஷ் இது வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இந்த ஹில்ஷா ஃபிஷ்ஷு, இந்த ருப்சாந்தா ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை தான். ஐ திங்க் இந்த ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 தாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் அந்த ஹில்ஷா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 தாக்கா என்னமோ இருந்தது. ஸோ நான் ட்ரை பண்ணும்போது அண்ட் டேஸ்ட் வேறு லெவலுங்க, சத்தியமாக சொல்லியே ஆகணும். பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வழியும் பிச்சிடலான்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எதனால் வந்து சொல்கிறேன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிரேவி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு எப்படி சாப்பிடுவோம், கொஞ்சம் மசாலாவாக அண்ட் அந்த கிரேவி சிக்கனோட கிரேவி வந்து தெரியும்ல. ஸோ அதே மாதிரி இவங்க ஒரு பேஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் ஃபிஷ்ஷை போட்டு டிப் பண்ணி வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் இந்த மீனோட டேஸ்ட்டை வந்து நான் சொல்லணுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ப்ரான்ஸ் ஆடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும், ஒரு குட் டேஸ்ட் ஒன்று வரும். ஸோ அந்த ஒரு டேஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷில் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் கைஸ், இது வந்து என்னை டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ போய்ட்டு மொத்தமாக முடிச்சுட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். பாய் கைஸ். டன் அண்ட் டஸ்டட் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முடிச்சிட்டேன். கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே சொல்ல போனால் ஃபிஷ் நல்லா குக் பண்ணுறாங்க. மற்ற டிஷ்ஷஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து இவங்க வந்து ஒரு தனி ஒரு திறமைசாலிங்க தான் ஒத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து சொல்லிட முடியாது, லைக் இவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்கன்னு. ஓகே, உண்மையிலே நல்லா இருந்தது கைஸ். ஸோ நீங்களும் பங்களாதேஷ் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை ஆல்ரெடி நீங்கள் பங்களாதேஷில் இருக்கிறவராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ருப்சாந்தா ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா பை பை.